வணக்க மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவரை வந்துட்டு நிக்கிறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, மகேஷ் காணாம போனதுக்கு இந்த டிரைவர் ராஜாவா தான் இருக்கும். அம்மா நீங்க தேவையில்லாம இந்த சிவனாண்டி மேல பழி போடாதீங்க. அவர் முன்னாடியில இருந்து இங்கதான் உட்கார்ந்து இருக்காரு. கண்டிப்பா மகேஷ் காணாம போனதுக்கு இவரு காரணமா இருக்க மாட்டாரு அப்படின்னு ரேவதி ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. ரேவதி இப்படி சொன்னதை கேட்டுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, என்ன இது ரேவதி இப்படி சொல்றா, ரேவதி இப்படி சொல்ற ஆளே கிடையாது. சரி நம்ம தான் எப்படியாவது ரேவதியை சமாளிக்கணும் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, கண்டிப்பா டிரைவர் ராஜா மகேஷ கடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு மாயா, மகேஷ் எங்க அப்படிங்கறத சொல்லு. மாயா சொல்றாங்க, மேடம் என்ன மேடம் என்கிட்ட இப்படி சொல்றீங்க, மகேஷ் எங்க போனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது மேடம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, நீ ஏதோ ஒரு நாடகம் போட்டு டிரைவர் ராஜாவை அவமானப்படுத்துறதுக்காக இப்படி பண்ற அப்படிங்கிறது தெரியுது. மாயா சொல்றாங்க, மேடம் என்ன மேடம், நான் எதுக்கு மேடம் டிரைவர் ராஜாவை அவமானப்படுத்த போறேன். அதுக்கு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, ஆரம்பத்துல இருந்து இந்த டிரைவர் ராஜா இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதனால எப்படியாவது நீ டிரைவர் ராஜாவை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நீ பிளான் பண்ணது எனக்கு தெரியும். இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இதெல்லாம் யாரு, அந்த டிரைவர் ராஜா சொன்னாரா, அவரு சொன்னாரு அப்படிங்கறதுக்காக நீங்க மகேஷ சந்தேகப்படுறீங்களா, உங்களுக்கு கொஞ்சமாவது நியாயம் வேணாமாமா, அந்த மகேஷ பார்த்தா அப்படி திட்டம் போடுற ஒரு மாதிரியா தெரியுது. அம்மா தயவு செஞ்சு நீங்க அவங்க மேல எந்த தப்பும் சொல்லாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிரைவர் ராஜா தான் மகேஷ கடத்திருப்பாரு அப்படின்னு எனக்கு ஸ்ட்ராங்கா தெரியும். சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி உன்னை கண்டதையும் சொல்லி யாரோ குழப்பி விட்டுருக்காங்க. இங்க பாரு, அந்த மகேஷ் காணாம போனது ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா தன்னை கூட காப்பாத்திக்க தெரியாத ஒருத்தன் எப்படி உன்னை எதிர்காலத்துல காப்பாத்துவான். அவன் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்தா எனக்கு தான் அசிங்கம். மாயா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, என்ன மேடம் உங்களுக்கு அடிமையா உள்ள ஒருத்தன் தான் மாப்பிள்ளையா வேணும் அப்படின்னு சொல்லி மகேஷ உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கோல வேண்டான்னு சொல்றீங்களே, என்ன மேடம் இதெல்லாம் நியாயமே இல்ல. சாமுண்டீஸ்வரி மாயாவை பார்த்து, இங்க பாரு, என் முடிவு தான் ஃபைனல் முடிவு. என் முடிவை எதிர்க்கிறதுக்கு உனக்கு எந்தவித தைரியமும் கிடையாது. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு நம்ம பரமேஸ்வரி வராங்க. பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, சாமுண்டீஸ்வரி அதான் நீ பார்த்து வச்ச மாப்பிள்ள பயந்து ஓடிட்டான்னு. இங்க பாரு, இப்ப கூட நீ ஒண்ணு சொன்னீன்னா நான் என் பேரனை கூப்பிடுவேன். என் பேரை வந்து ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுவான். அதுக்கு அந்த ரேவதி சொல்றாங்க, பாட்டி என்ன பாட்டி. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ரேவதி நீ அமைதியா இருமா. இந்த மாதிரி கல்யாணம் பாதிலேயே நிக்கிறது அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா. இந்த கல்யாணம் இப்படியே நின்னு நீ வீட்டுக்கு போனேன்னா அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் அமைகிறது ரொம்ப கஷ்டம். அதனால சொல்றது கேளு. நீ வந்துட்டு என் பேரன் கார்த்தியை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் இப்பவே என் பேரனை கூப்பிடுறேன். சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரிய பார்த்து, என்ன சூழ்நிலையை பயன்படுத்தலாம் அப்படின்னு திட்டமிடுறியா, நீ என்ன நினைச்சாலும் சரி இந்த கல்யாணம் நடக்காது. என் பொண்ணு ரேவதிக்கு எனக்கு பிடிச்ச ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போற. பரமேஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, சாமுண்டீஸ்வரி என்ன நான் பண்ண தப்புக்கு உன் காலில் விழணும்னு சொல்றியா, உன் காலையில விழுறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன் சொல்லு அப்படின்ட்டு பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரியோட காலில் விழ போக டக்குன்னு நம்ம கார்த்தி வந்துட்டு பாட்டி அப்படின்னு கத்துறாங்க. அப்ப நம்ம பரமேஸ்வரி எந்திரிக்க சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரிய பார்த்து, பரமேஸ்வரி இப்படியெல்லாம் நாடகம் போட்டா உன் பேரனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா. உன் நாடகத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் பரமேஸ்வரி. நீ என்ன நினைச்சாலும் சரி நடக்க போற கல்யாணம் என் விருப்பப்படிதான் நடக்கும். மரியாதையா அவமானப்படாம இந்த இடத்த விட்டு போ. அப்ப ராஜராஜா பரமேஸ்வரி கிட்ட கையெடுத்து கும்பிட்டு, அம்மா
தயவு செஞ்சு சொல்றத கேளுங்கம்மா. நீங்க போங்கம்மா, எல்லாம் நல்லதே நடக்கும். பரமேஸ்வரி ராஜராஜாவை பார்த்து, ராஜராஜா நீ கூட யோசனை பண்ண மாட்டியாப்பா? ரேவதிக்கு மட்டும் இந்த கல்யாணம் நின்னு போனுச்சுன்னா அப்புறம் உன் பொண்ணோட வாழ்க்கை தான்ப்பா பாதிக்கும். ராஜராஜா பரமேஸ்வரிய பார்த்து, அம்மா சாமுண்டீஸ்வரி அப்படி விட்டுரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சாமுண்டீஸ்வரி விடமாட்டா. ரேவதியோட கல்யாணம் எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட பரமேஸ்வரியும் சரிப்பா அப்படின்ட்டு அமைதியா போய் உட்கார்றாங்க. மயில் வாகனம் பாட்டிய பார்த்து, பாட்டி என்ன பாட்டி இத்தனை பேர் இருக்கையில இப்படி பண்றீங்க? அதுக்கு பாட்டி சொல்றாங்க, எப்பா நான் என்னதான்ப்பா பண்றது, சாமுண்டீஸ்வரியோட கோவம் ரொம்ப உக்ரமா இருக்கு. நாங்க பண்ண தப்பு இவ்வளவு அளவுக்கு சாமுண்டீஸ்வரிய பாதிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் சாமுண்டீஸ்வரி இப்படி இருக்கா? அதுக்கு மயில்வாகனம் சொல்றாரு, பாட்டி என்னதான் இருந்தாலும் அத்தை இழந்தது அவங்களோட அம்மாவையும் தங்கச்சியும் இல்ல, அக்காவையும் இல்ல. அதனாலதான் நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் நீங்க தானே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, எத்தனை நாளைக்கு அத்தை கோவமா இருக்க போறாங்க? கண்டிப்பா அத்தை ஒரு நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஏத்துப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட நம்ம பரமேஸ்வரியும் அமைதியா இருக்காங்க. அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி நீ என் பேச்ச மீற மாட்ட அப்படிங்கறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ரேவதி கேக்குறாங்க, என்ன முடிவுமா? சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, இங்க பாரு, நீ டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கோ. இதை கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னமா சொல்ற? நான் டிரைவர் ராஜாவா கல்யாணம் பண்ணிக்கணுமா? கண்டிப்பா முடியாது. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, என் கௌரவத்தை காப்பாத்துவா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் பொறுமையா இருந்தேன். அதான் மகேஷ் காணாம போயிட்டான்னு தன்னை கூட காப்பாத்திக்க தெரியாத ஒருத்தன் உன்னை எப்படி வாழ்நாள் முழுக்க வச்சு காப்பாத்துவான்? அப்படிப்பட்டவன் எனக்கு தேவையே இல்லை. ரேவதி, ராஜா எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன், நம்ம வீட்டோட மாப்பிள்ளையாவும் இருப்பான். இங்க பாரு, உனக்கு ராஜாவை பிடிக்கும் அப்படின்னு தெரியும். அவன் தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறான். அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா அது முன்னாடி, ஆனா இந்த டிரைவர் ராஜா உங்ககிட்ட மகேஷ் மாயாவை பத்தி என்னெல்லாம் தப்பு தப்பா சொன்னாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால நான் கண்டிப்பா அவரை நான் ஏத்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு உங்க முடிவுல இருந்து மாறிக்கோங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். மகேஷ் காணாம போனதுக்கு இந்த டிரைவர் ராஜா தான் காரணம் அப்படின்னு சொல்றேன். ஆனா நீங்க இந்த டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க. அம்மா இதெல்லாம் ஒத்து வராதுமா. நான் கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் பேச்சுக்கும் நான் சரி சொல்ல மாட்டேன். அப்ப மாயா நேரா ரேவதி கிட்ட வந்து, ரேவதி மேடம் என்னால நீங்க சண்டை போட வேணாம். சாமுண்டீஸ்வரி ரேவதிய மாயாவை பார்த்து, ஏய் நாங்க இங்க ஃபேமிலியா பேசிக்கிட்டு இருக்கோம், உனக்கு இங்க என்ன வேலை போ அப்படின்னு சொன்னதோட அதிர்ச்சியாகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி நடந்த ட்விஸ்ட பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் ராஜராஜா நேரா பரமேஸ்வரிய பார்த்து, என்னம்மா ரொம்ப ஷாக்கான மாதிரி இருந்துச்சு சாமுண்டீஸ்வரியோட திட்டத்தை கேட்டுட்டு? பரமேஸ்வரி சொல்றாங்க, இல்லையா பின்ன ராஜாவையே ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இது தெரிஞ்சிருந்தா நான் சாமுண்டீஸ்வரி கிட்ட கெஞ்சிருக்கவே மாட்டேனே. அவ பண்ற திட்டத்தை பண்ணட்டும் அப்படின்னு வேடிக்கையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன். அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி அந்த மகேஷ் மாயா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டா. அப்ப மயில் வாகனம், அருண், ஆனந்த் எல்லாரும் வராங்க. வந்ததோட நம்ம மயில் வாகனம் கேக்குறாரு, மாமா என்ன மாமா இங்க நடக்குது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அத்தை திடீர்னு நம்ம கார்த்தியவே ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்றாங்க. என்னதான் மாமா நடக்குதுங்க? அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், சாமுண்டீஸ்வரிக்கு எந்த உண்மையும் தெரியாது, சாமுண்டீஸ்வரி டம்மி, அவ பொண்ணோட வாழ்க்கைய ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில தள்ளிவிட போறா அப்படின்னு தானே நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. சாமுண்டீஸ்வரிக்கு அந்த மாயா மகேஷ் பத்தின உண்மை ஏற்கனவே தெரியுமா. ஆனா நம்ம தான் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா சாமுண்டீஸ்வரி நேகா காய் நகர்த்தி டிரைவர் ராஜாவை தான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கான். அந்த மகேஷ் காணாம போனதுக்கு கூட எனக்கு தெரிஞ்சு சாமுண்டீஸ்வரி தான் காணாம இருப்பாளோன்னு தோணுது. மயில்வாகனம் சொல்றாரு, அடக்கடவுளே, அத்தை இப்படியா பிளான் பண்ணாங்க? நான் கொஞ்ச நேரத்துல அத்தைய டம்மின்னு நினைச்சிட்டேன். அப்ப ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள அந்த காலத்துல இருந்து சாமுண்டீஸ்வரி என்னென்ன வேலையை பார்த்திருக்கா அப்படிங்கறது எனக்கு தெரியும். சாமுண்டீஸ்வரி எப்பவுமே அவளோட திட்டத்துல கண் மாதிரி
இருப்பா. நீ வந்துட்டு எதுக்கும் கவலைப்படாத. இன்னைக்கு நடக்க போற கல்யாணம் டிரைவர் ராஜாவுக்கும் ரேவதிக்கும் தான். மயில் வாகனம் கேக்குறாரு. சரி, நம்ம சொன்னப்ப கேட்கவே இல்ல கார்த்தி மாப்பிள்ள. அத்தை சொன்னா கேப்பானா? ராஜராஜா சொல்றாரு, கேட்டுதானே மாப்பிள்ள ஆகணும். நம்ம பேச்ச மடத்தட்டி பேசலாம், ஆனா சாமுண்டீஸ்வரியோட பேச்ச கேட்காம இருக்க முடியுமா? மயில் வாகனம் சொல்றாரு, சரி, அப்ப இனிமே நம்ம கார்த்திய கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. நடக்க வேண்டியத அத்தையே பாத்துப்பாங்க. பரமேஸ்வரி சொல்றாங்க, இந்த விஷயத்த பத்தி நான் இப்பவே அபிராமி கிட்ட சொல்லணும். ஏன்னா தான் மொத கல்யாணத்தை வந்து அபிராமியால பார்க்க முடியல அப்படின்னு ரொம்ப கேள்விப்பட்டேன். அதனால இந்த கல்யாணத்தை என் பொண்ணு கண்டிப்பா பாக்கணும், நான் போன் பண்றேன் அப்படின்னு சொன்னதோட ராஜராஜா சொல்றாரு, அம்மா தங்கச்சிக்கா போன் பண்றீங்க? போன் பண்ணுங்கம்மா, என் தங்கச்சிய பார்த்து ரொம்ப நாளாயிட்டு. பரமேஸ்வரி சொல்றாங்க, இந்த போன் பண்றப்பா அப்படின்ட்டு நேரா நம்ம அபிராமிக்கு போன் பண்றாங்க. அபிராமி போன் அட்டன் பண்ணி, அம்மா சொல்லுங்கம்மா. அது பரமேஸ்வரி சொல்றாங்க, அபிராமி எங்கம்மா இருக்க? உனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அபிராமி கேக்குறாங்க, என்னம்மா சொல்ல போறீங்க? என்ன சாமுண்டீஸ்வரி எங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாளா? பரமேஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. ஆனா கார்த்தி இருக்கான்னு அவன் ரேவதிய கல்யாணம் பண்ண போறான். நீ எங்க இருந்தாலும் சட்டு புட்டுன்னு இங்க வந்துரு. அபிராமி சொல்றாங்க, அம்மா என்னமா இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்றீங்க? அம்மா நான் கண்டிப்பா வரமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்கதான் இருப்பேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரியை பாக்குறதுக்கு அபிராமி நேர கார் எடுத்துக்கிட்டு அந்த மண்டபத்துக்கு வராங்க. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, பாட்டி அவங்க வந்தாங்கன்னா சாமுண்டீஸ்வரி பார்த்தாங்கன்னா கோவப்படுவாங்களே. பரமேஸ்வரி சொல்றாங்க, அதான் அவ கார்த்திய கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாளே. அவ ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறது டிரைவரை தானே, அதனால யாரு வந்தா என்ன? இது கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, பாட்டி நீங்க கலக்குறீங்க போங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும், அது போதும். இது கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமாப்பா ராஜராஜா, கண்டிப்பா கார்த்தி இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துருவான்னு எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி பக்கத்துல போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க சாமுண்டீஸ்வரி மேடம், இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையே. ரேவதிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல. அப்ப சாமுண்டீஸ்வரி கார்த்திய பார்த்து, இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வாயன். கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கார்த்தி எங்க இருந்து போறாரு. போனத்தோட சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்திய பார்த்து, இங்க பாருப்பா, அங்க பாத்தியா அந்த சிவனாண்டியன், இந்த கல்யாணம் எப்ப நிக்கும், என்னை எப்படி அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிரும்ல. நீ நான் அவமானப்படக்கூடாது, நான் எல்லாருக்கும் முன்னாடியிலையும் கௌரவமா இருக்கணும், அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சேன்னா நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும். இது கேட்டதோட கார்த்திக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே கார்த்தியும் சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியும், எனக்கு தெரியும் டிரைவர் ராஜா, நீ என் கௌரவத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவ அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இனிமே நான் ரேவதி கிட்ட பேச வேண்டியதுதான் பாக்கி அப்படின்ட்டு அவங்க நேரா ரேவதிய போய் பாக்குறாங்க. ரேவதி அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கா. துர்கா நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாரு ரேவதி, அம்மா என்ன முடிவெடுத்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும், அதனால அம்மாவோட பேச்ச இப்படி மதிக்காம பேசாத. அம்மா நமக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சு அம்மாவை நீ இப்படி எதிர்த்து பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா இன்னக்கா இப்படி பேசுறீங்க? திடீர்னு அந்த டிரைவர் ராஜா தான் என் புருஷன் அப்படின்னு சொன்னா என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லக்கா. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, ரேவதி என்ன இப்படி பேசுற, என்ன ஏதோ எதிர்த்து பேசுற, அப்ப நாங்கெல்லாம் உனக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டியா? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, என்னக்கா இப்படி பேசுற, திடீர்னு எவனோ ஒருத்தனை நிக்க வச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அம்மா சொல்லுவாங்களாம், நான் அப்படி கல்யாணம் பண்ணணுமா? அக்கா இதெல்லாம் நியாயமே இல்லாத பேச்சு, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாங்க நம்ம ரேவதி.
அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி அங்க வராங்க. வந்துட்டு, என்ன ரேவதி என்னைய திட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ரோகிணி சொல்றாங்க, அம்மா அதெல்லாம் இல்லம்மா. ரேவதி சொல்றாங்க, அம்மா இல்லம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு நம்ம வீட்டுல வேலை பார்த்த ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா என்னால எப்படிம்மா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அம்மா நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட செம கோவப்படுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட, எவனோ ஒருத்தன் நேத்துக்கு வந்தவன் என் கௌரவத்தை காப்பாத்தணும் அப்படின்னு திடீர்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னதுனால நான் நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். ஆனா என் பொண்ணு நீ கூடவே இருந்தவ, ஆனா என் கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு முடியாதுன்னு சொல்றா. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, ரேவதி நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். உடனே ரேவதியும் சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணு என்னைக்குமே என்னை தலை குனிய வச்சிட மாட்டான்னு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை கூட்டிக்கிட்டு மணமேடைக்கு போறாங்க. ரேவதியை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம டிரைவர் ராஜாவை கூப்பிடுறாங்க. அதே நேரத்துல மண்டபத்துக்கு வராங்க பாருங்க அபிராமி. பரமேஸ்வரி ஓடி போய் அபிராமியை கூப்பிடுறாங்க. வா அபிராமி. அபிராமி நேரா பரமேஸ்வரி கிட்ட, அம்மா இல்லம்மா சாமுண்டீஸ்வரி திடீர்னு ஏன் பையனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாளா? என் பையன் அப்படிங்கறது அவளுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்துவாளே. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, இத்தனை நாளும் நம்ம கார்த்தி அந்த வீட்டுல ஒரு டிரைவரா தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனை அந்த சாமுண்டீஸ்வரிக்கு புடிச்சு போச்சு. அதனாலதான் அந்த டிரைவர் ராஜாவையே ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அது மாயா மகேஷ் நல்லவர் இல்ல அப்படிங்கறது சாமுண்டீஸ்வரிக்கு எப்பயோ தெரிஞ்சிருக்கு. நம்ம தான் அவளுக்கு உண்மை தெரியாது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா அவளுக்கு உண்மை தெரிஞ்சு அந்த மகேஷ எப்படியோ காலி பண்ணி விரட்டிட்டான். இப்ப சாமுண்டீஸ்வரி டிரைவர் ராஜாவை தான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறா. நீ இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னா முத கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமில்ல. கார்த்திக்கும் தீபாவுக்கும் நடந்த கல்யாணத்தை தான் நீ நேரடியா பார்க்க முடியல. ஆனா இப்ப இந்த கல்யாணத்தை நீ பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, வா அப்படின்னு சொல்லி அபிராமிய கூட்டிட்டு போறாங்க. இத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அபிராமி வந்ததோட சாமுண்டீஸ்வரி அபிராமிய பார்த்து, ஏய் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி நேரா அபிராமிய பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே நேரத்துல ரேவதி யாருக்கிட்டையும் சொல்லலை, ஏன்னா மடமேடையில இருக்கிறதுனால. கார்த்தி ரேவதிக்கு தாலி கட்டுறாங்க. அப்ப அபிராமி கார்த்திக்கு ரேவதிக்கும் உச்சத்தை போட்டு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறாங்க. சோ கார்த்தி வந்துட்டு அபிராமியை பார்த்ததோட ஷாக் ஆகுறாரு. என்ன இது, அம்மா இங்க வந்திருக்காங்களே, ரேவதிக்கு இவங்களை பத்தி தெரியுமே, ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னா பிரச்சனை ஆகிருமே, கல்யாணம் ஆரம்பத்திலேயே பிரச்சனை ஆக போகுதோ அப்படின்ட்டு கார்த்தி நினைக்கிறாரு. சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.